யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே ஆஃபீஸில் எத்தனையோ பேர் இன்ட்ரோ ஆகிருக்காங்கம்மா. அப்போல்லாம் என்னடா இப்படி இன்ட்ரோ ஆகுறாங்களே, என்னடா இப்பெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு வராங்களேன்னு சொல்லிட்டு நான் கடுப்பாக தான் செஞ்சேன். ஆனால் இன்னைக்கு நீ இன்ட்ரோ ஆன பாருமா, அது மட்டும் இன்னும் மாசாக இருக்கலாமே. என்னடா அந்த புள்ள சீக்கிரமாக டான்ஸை முடிச்சிருச்சுன்ற அளவுக்கு நீ அடி மனசுக்குள்ள ஒரு நினைப்பு வந்துருக்கு தெரியுமா? மேம், நான் இன்னைக்கு இன்ட்ரோ ஆகலை, ஆல்ரெடி ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். இன்னைக்கு எதுக்கு வர சொன்னாங்கன்னு தெரியல, அதுவும் என் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அதான் ஏன்னு தெரியலையேன்னு நானே கன்ஃபியூஷனில் வந்திருக்கேன். சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வர சொன்னது ஏன் தெரியாதா? இன்னைக்கு ஏன் தெரியாமல ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன்? இலக்கியா மேம் தான் எஸ்டர்டே ஆஃபீஸ்க்கு வரியான்னு கேட்டாங்க. சரி ஓகே வரேன் அப்படின்னு சொன்னேன். பட் மார்னிங் தான் கால் பண்ணி சர்டிஃபிகேட்டையும் எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். பட் எனக்கு ஏன் தெரியாது மேம். இன்னுமா உனக்கு புரியல ஏன் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வர சொன்னாங்கன்னு? புரியல மேம். ஒருவேளை கம்மிங் ரிசல்ட் எனக்கு வரப்போகுது, அது அவங்களே பார்க்கலான்றதுக்காக என்னோட எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்களோ? மேம், கம்மிங் ரிசல்ட்டா? அப்போ இவங்க படிச்சுட்டு இருக்காங்களா? ஆமாம் மேம், படிச்சுட்டு தான் இருக்கேன். அப்புறம் எப்படி? மா, உங்க பேர் என்ன? கீர்த்தனா. பேர் கூட அழகா இருக்கே. எப்படி மீரா மேம், ஒரு ஃப்ரெஷர் ஆஃபீஸ்க்குள்ள வந்தாலே இவங்களுக்குலாம் என்ன வேலை தெரியும், இவங்களுக்குலாம் கற்றுக் கொடுத்து எப்படி தேத்த போறேன்னு எனக்கு தெரியல, அப்படி இப்படின்னு புலம்புவீங்க. சாருமதி, ஓப்பன் கமெண்டடா, ரொம்ப ஓப்பனாக கேட்டுட்டீங்க. ஓகே, எதுவும் தப்பு சொல்கிறதுக்கு இல்லை. இப்போலாம் ஓப்பனாக பேசுகிறவங்களே எனக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்யூ மேம். பட் ஆன்சர் ப்ளீஸ். இங்கே பாருமா, என் டீமில் இருந்த ஃப்ரெஷர்லாம் எவ்வளோ டேலண்ட் ஆனவங்கன்னு பக்கத்து டீமுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஹோ, அதுக்கப்புறம் தான் இந்த மீரா ரியலைஸே பண்ணேன், இந்த ஃப்ரெஷராக வந்த பிள்ளைங்களுக்குள்ளலாம் டேலண்ட் இருந்திருக்கு, நம்ம தான் யூஸ் பண்ணிக்காத விட்டுட்டோன்னு. இப்போ அந்த பிள்ளைங்களில் ஒரு பிள்ளைங்க என் டீமுக்கு வா அப்படின்னு கூப்பிட்றேன், எதுவும் வரமாட்டேங்க. எப்படி மேம் வருவாங்க? ஏன்னா நீங்கள் பண்ண சம்பவம்லாம் அப்படி. இதுவும் ஓப்பன் கமெண்ட் தான், நான் ஏற்றுக்கிறேன். அதனால தான் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃப்ரெஷராக வர பிள்ளைங்களாம் டேலண்டாக தான் வருது, நம்ம கைட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஒர்க் பண்ணுங்கன்னு என் அடி மனசில் ஆணி அடித்த மாதிரி என் டீம் பசங்க புரிய வச்சுட்டு போயிட்டாங்க. ஹோ, அதனால தான் இப்போ ஃப்ரெஷராக வர்ற பொண்ணை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ட்ரைனிங் கொடுத்து இந்த மீராவுக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்து அப்படியே டாப் கியரில் கொண்டு போகலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். மேம், பட் அந்த பொண்ணு 7 செமஸ்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, 8 செமஸ்டர் ரிசல்ட் வரலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு சாருமதி, 7 செமஸ்டர் முடிச்சிருக்காங்க, 8 செமஸ்டர் முடிச்சிருக்காங்க, 2 டிகிரி முடிச்சிருக்காங்கன்றதெல்லாம் கணக்கு கிடையாது. எவ்வளோ டேலண்டாக இருக்காங்கன்றது தான் முக்கியம்னு. ஒரே ஒரு நாள் இந்த பிள்ளை ஆஃபீஸ்க்கு வந்து ஒரே ஒரு நிமிஷம் என்கிட்ட பேசினேன், அந்த செகண்ட்லேயே இந்த பிள்ளைக்கு இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்குன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த பிள்ளை என் டீமில் ஒர்க் பண்ணுறதுக்கும் குவாலிஃபிகேஷன் அதிகமாகவே இருக்குது. அதனால் நான் பெஸ்ட்டாக கைட் பண்ணிக்கிறேன்னு. மேடம், எனக்கு இந்த ஆஃபீஸில் ஜாயினிங்காக கொடுக்க போகிறாங்க? எஸ், அஃப்கோர்ஸ் டச்செல்லாம். அதுவும் ஏன் டீமில் உனக்கு ஜாயினிங் கொடுக்க போகிறாங்க. நான் எப்படி உனக்கு கண்ணு கருத்துமா பார்த்துக்கிட்டு வேலையெல்லாம் அப்படியே கட்ட கட்ட கட்டன்னு மட்டன்னு சொல்லித்தரேன்னு மட்டும் பாரு. மீரா, யார் இது கிளாஸ் டாக்? நான் தான் திரும்பி பாருங்கண்ணா. ஜி, உங்களை மறந்துட்டேன் பாருங்களேன். ஆமாம், உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் சொல்லவே இல்லை. எப்படி என் டீம் மெம்பரு? இங்கே பாருங்க ஜி, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. எந்த நல்லது கெட்டதாக இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லி தான் பழகிருக்கேன். பாருங்க ஜி, திருத்தம், நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி தான் பழகிருக்கீங்க. பட் உண்மை எதையுமே சொல்லி பழகல, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அந்த பதிவு முக்கியம்னா உண்மையை உறக்க சொல்றதுக்கான தருணம் வரலன்னு அர்த்தம், புரியுதா? இப்போ ஒரு உண்மையை சொல்றேன், கேட்டுக்கோங்க. என்ன உண்மை? இந்த பொண்ணு உங்க டீமுக்கு வேணாம். ஜி, ஆமா ஜி, சொல்றது கேளுங்க. இந்த பொண்ணு உங்க டீமுக்கு வேணான்னு, அதுவும் நம்ம ஆஃபீஸ்க்கே தேவையில்ல. முடியாது. யா 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 ஜி, அந்த புள்ள கிரிமினல் ஜி. அந்த பிள்ளைய பத்தி தெரியாது நீங்க. இங்க பாருங்க, எனக்கு இந்த பிள்ளைய பத்தி தெரியும். பட் இந்த பிள்ளைய இந்த ஆஃபீஸ்ல ஜாயினிங் கொடுப்பாங்கன்ற விஷயத்தெல்லாம் நான் யோசிச்சு கூட பார்க்கல. ஆனா ஜாயினிங் கொடுத்துட்டாங்க. இது எனக்கு ரோஹித்துக்கு எல்லாருக்கும் தெரியாம நடந்த விஷயம். அதனால தான் சொல்றேன், தெரிஞ்சிருந்தா ஜாயினிங் கொடுக்க விட்டுருக்க மாட்டேன். இந்த பொண்ணு இந்த ஆஃபீஸ்க்கு தேவையில்ல, அதுவும் மீரா டீமுக்கு தேவையில்ல. நான் சொல்றதை கேளுங்க ஜி. முடியாது, எனக்கு இந்த பொண்ணு வேணும். இந்த பொண்ணு என் டீம்ல தான் இருக்கும், என் டீம்ல தான் ஒர்க் பண்ணும். நான் கேட்குற கேள்விக்கு கொஞ்சம் பதில் சொல்றீங்களா? கேளுங்க. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? தெரியலையே. இலக்கியா மேம் தான் வர சொன்னாங்கன்னு அந்த பொண்ணு அன்னைக்கு வந்துச்சு. இலக்கியா மேம் இன்டர்வியூக்கு தான் வர சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. இலக்கியா மேம் கேட்டாங்க, இந்த மாதிரி அன்னைக்கு ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தீங்களே, அந்த பொண்ணை நம்ம டீமுக்கு எடுக்கலான்னு இருக்கேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுவும் என்னை மதிச்சு கேட்டாங்க ஜி.
அதெல்லாம் கரெக்டு தான் ஜி. பட் இந்த பொண்ணு யாரு? இலக்கியமா வர சொன்ன பொண்ணு. கடவுளே. மேம் பொறாமப்படுறாரு மேம். இஸ் இட்? எஸ் மேம். நான் யாருன்னு உங்கள்கிட்ட இவ்வளோ டைம் கேட்குறாருல, அன்னைக்கு இவரை பற்றிலாம் நான் டீட்டெயில்ஸ் சொன்னேன் தானே, அப்போ அவர்கிட்ட கேளுங்க நான் யாருன்னு. எனக்கு அவரை பற்றி தெரிஞ்சிருக்குன்ற பட்சத்தில் என்னை பற்றி அவருக்கு தெரிஞ்சு தானே இருக்கணும். ஸோ நான் யாருன்னு அவர்கிட்ட கேளுங்க மேம். இது ஒரு நல்ல கேள்வின்னு நான் கேட்டுட்டு வரேன். ஜி, இந்த பொண்ணு யாருன்னு என்கிட்ட இவ்வளோ டைம் கேட்குறீங்களே, இந்த பொண்ணு வேணான்னு நீங்கள் இவ்வளோ டைம் சொல்கிறீங்களே, அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு யாரு? இலக்கியா உங்ககிட்ட இந்த பொண்ணை வேலைக்கு எடுத்துக்கலான்னு மட்டும் தானே சொன்னாங்க. ஆமாம். இந்த பொண்ணை பற்றி வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் சொன்னாங்களா? இல்லையே. அப்போ எனக்கும் இந்த பொண்ணை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் தெரியாது. பார்த்தீங்களா மேம், ஸ்டார்டிங்லேருந்தே இவரை நீங்கள் ஃப்ரெண்டு நம்புறீங்க, ஆனால் உங்களுக்கு எப்போவுமே ஒரு உண்மையாக இருந்தது இல்லைண்ணா. ஆமாம் மேம், நீங்கள் எல்லா உண்மையும் அவர்கிட்ட சொல்கிறீங்க, எல்லாத்த பற்றியும் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்பொழுது அவர் உங்ககிட்ட உண்மையாக இருக்கணும்ல மேம். ஆமாம்ல. நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க மேம், நான் உங்களுக்கு உண்மையாக இருக்கேன்னா உண்மையாகவே என்ன வேலைக்கு எடுக்க போகிறாங்களா மேம்? அது உங்கள் டீமுக்கு? ஆமாம்மா. சரி, இதுக்கப்புறம் நான் உங்கள் டீமில் இருக்கிற வரைக்கும் யாரும் உங்களை அசைச்சிக்க முடியாதுன்னு நம்பிக்கையோட இருக்கேன்னா. அம்மா, நீ யாருன்னு என்கிட்ட கேட்குறாரு, நீ யாருன்னு என்ன அவர்கிட்ட கேட்க சொல்கிற? அப்படி இருக்கும்பொழுது நீ யாருன்னு நீயே சொன்னால் நல்லா இருக்குமே, சொல்லு பார்க்கும். கரெக்டான கேள்விதான், நல்லா கேளுங்க மீராஜி. ஜி, நீங்கள் ஆன்சர் சொல்லாத பட்சத்தில் நீங்கள் பேசக்கூடாதுன்னு வாய மூடுங்க. சரி நான் வாய மூடுறேன். அந்த பொண்ணுகிட்ட நீங்கள் கேளுங்க, அந்த பொண்ணு தான் உங்களுக்கு உண்மையாக இருக்குன்னு சொல்லுது. அப்படி இருக்கும்பொழுது உங்கள்கிட்ட கரெக்டான ஆன்சர் சொல்லுதான் பார்ப்போம். என்ன ஆன்சர் சொல்கிறேன்னு பார்க்குறேன். மேம், தயவு செஞ்சு என்கிட்ட அந்த கொஸ்டினை கேட்காதீங்க, புரியுதா? அந்த கொஸ்டினை தயவு செஞ்சு என்கிட்ட கேட்காதீங்கன்றேன். வேண்டாம்மா. இப்போ நீங்கள் கேட்குற கொஷின், அதாவது நான் யாருன்னு கேட்குற கொஷின், அதுக்கு நான் ஈஸியாக ஆன்சர் சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு என்னை பற்றி தெரியும், நான் யாருன்னு சொல்கிறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரி, ஆனால் என்னை பொறுத்த அளவுக்கு மேம், ஒருத்தவங்க கூட இருக்கோம் அப்படின்னா அவங்கள நம்ம தெளிவாக வச்சுருக்கணும். இப்போ நான் யார் கூடயாவது இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு நான் எதையும் சொல்லி தர மாட்டேன் மேம். பட் அவங்க தெரிஞ்சுக்கிற அளவுக்கான ஒரு சுச்சுவேஷன் நான் உருவாக்குவேன். ஆமாம் மேம், இப்போவும் சொல்கிறேன், நான் யாருன்னு சொல்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆக போகிறதில்ல. பட் நீங்கள் யார்கிட்ட கொஷின் கேட்டீங்க? மிஸ்டர் பிளாக் கிட்ட கொஷின் கேட்டீங்க. அப்படி இருக்கும் பொழுது மிஸ்டர் பிளாக் தானே அதுக்கு ஆன்சர் சொல்லணும். அவர் சொன்னால் தானே மேம் உங்களுக்கு அந்த விஷயம் கரெக்டாகவும் புரியும், நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும், அவர் உங்களுக்கு உண்மையாக இருந்த மாதிரி இருக்கும். இல்லை இப்படி உருட்டுற பாரு. ஆமாம், இந்த மிஸ்டர் பிளாக் யாரு? அவர் தான் மேம். ஏன் அப்படி? அது கருப்பாக க்யூட்டாக இருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவரை கருப்பு பேரழகன் அப்படின்னு கூப்பிட்றது கரெக்டாக ரைமிங்கில் வரல மேம். அதுவும் பப்ளிக் பிளேஸில் அப்படி கூப்பிட முடியாதுல்ல. ஸோ அதனால தான் மிஸ்டர் பிளாக், அவருக்கு மரியாதை கொடுக்கணும்ல. மிஸ்டர் பிளாக்னு கூப்பிட்றேன். ஆஃபீஸில் இருக்கிற எல்லாரை பற்றி நீ சொன்ன. அப்படி இருக்கிற பட்சத்தில் இங்கே எல்லாரையும் உனக்கு தெரியும், அவங்க எல்லாருக்கும் உனக்கு தெரியுமா? தெரியும் மேம், அதுவும் மிஸ்டர் பிளாக்குக்கு நல்லாவே தெரியும்ண்ணா. உண்மைதான் மேம். நான் உங்கள் டீமில் இருக்கிற வரைக்கும் இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த உண்மையும் தெரியாமல் இருக்கக்கூடாது, சரிங்களா மேம்? அந்த உண்மையை நான் சொல்கிறத விட மிஸ்டர் பிளாக் வாயால் இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்ல வைக்கிறேன் மேம். அதுதான் உங்கள் டீமில் நான் சேர்ந்ததுக்கான ஃபஸ்ட்டு முதல் அடின்னு. எனக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கேன். அவ யாருன்ற உண்மையை அவ சொல்லல, அது இந்த மீரா மாண்டையில ஏறுதா பாக்குறேன். ஆனா அவ யாருன்ற உண்மையை என் மூலயமா சொல்ல வைக்கிறேன். எவ்வளவு நாசுக்கா பிளேட்டை திருப்பி போட்டா பாரு. நம்ம உள்ள போலாமா? ஷார்டா, ஆல்வேஸ் வெல்கம்ண்ணா. தேங்க்யூ மேம். மீரா, இப்பவும் சொல்றேன், இந்த பிள்ளை வேணாம். ஆபீஸோட என்ட்ரன்ஸ்லேயே இவ்வளோ திருவிளையாடல் நடத்திட்டு இருக்கா. உள்ள போனா இன்னும் பல திருவிளையாடல நடத்துவா. இவ்வளோ ஆஃபீஸ்க்கு வெளியில வச்சு பாக்குறது தான் நல்லது, உள்ள கூப்பிட்டு வர்றது நல்லது இல்லை. நான் போய் ரோஹித் கிட்ட பேசுறேன், இந்த பொண்ணு வேணாம், நம்ம இப்படியே அனுப்பிடுவோம். எதுக்கு அனுப்பணும்? எல்லாரை பற்றி நான் தெரிஞ்சுப்பேன், அது உங்களை பற்றி முக்கியமாக தெரிஞ்சுப்பேன் அப்படின்றதுனால பயப்படுறீங்களா அப்படின்னு கேளுங்க மேம். மேம், அப்படியே கொஞ்சம் மூஞ்ச கோவமாக வச்சுட்டு கேளுங்க, அப்போ தான் பயப்படுவாப்புல. நீங்கள் இப்படி இன்னசென்ட்டாகவே மூஞ்ச வச்சிருக்கிறதுனால தான் அவர் உங்களை ஏமாத்துறாருன்னு. Oh my God. என்ன ஜி, என்ன ஏமாத்த ட்ரை பண்ணுறீங்களா? சொல்லுங்களேன், ஏன் இந்த பொண்ணு உள்ளே வந்தா உங்களை பற்றி நான் தெரிஞ்சுப்பேன்னு உங்களுக்கு பயம் வந்துருச்சா? மீரா, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த புள்ள வந்துதான் என்னை பத்தி சொல்லப்போதா? ஆமா, இந்த புள்ள வந்துதான் சொல்ல போதே. நீங்க ஏன் பயப்படுறீங்க? அது வாசல்ல நீங்க இந்த பொண்ணை ஏன் ரிட்டர்ன் அனுப்பணும்னு நீங்க யோசிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த பொண்ணு மேல பயம் தானே? பயமும் இல்ல, பாயாசமும் இல்ல. ஆபீஸ்க்கு நல்லது இல்லைன்னு சொல்றேன். ஆபீஸ்க்கு நல்லது இல்லையா இல்ல உங்களுக்கு நல்லது இல்லையான்னு கேளுங்க மேம். ஆபீஸ்க்கு நல்லது இல்லையா இல்ல உங்களுக்கு நல்லது இல்லையா? ஜி, நீங்க ஃப்ரெஷரே ஒத்துக்க மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது இந்த போல 7 செமஸ்டர் தான் ஜி முடிச்சிருக்கு. 8வது செமஸ்டர்ல மேபி அரியர் கூட வர சான்சஸ் இருக்கு. ஏன்னா அந்த லட்சணத்துல தான் எக்ஸாம் எழுதுச்சு. இந்த பொண்ணு செமஸ்டர் எழுதின டீட்டெயில்ஸ் வரைக்கும் சொல்றீங்களே, இந்த பொண்ணு யாருன்ற டீட்டெயில்ஸ் சொல்லுங்க, நீங்க சொல்றதை நான் நம்புறேன் அப்படின்னு நீங்க கேளுங்க மேம்.
இந்த பொண்ணு செமஸ்டர் எதுன டீடைல்ஸ் வரைக்கும் சொல்றீங்க? போதும், நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன். எப்பவுமே நான் உங்களை எச்சரிப்பேன். அதே மாதிரி இந்த விஷயத்துலையும் எச்சரிக்கை பண்ணிட்டேன். பட் நீங்க ஒத்துக்க மாட்டேன்னு நிக்கிறதுக்கு நான் எதுவுமே பண்ண முடியாது. நீங்க வெல்கம் பண்ணி உள்ள கூப்பிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்களாச்சு உங்க டீம் மெம்பர் ஆச்சு, இந்த ஆஃபீஸ் ஆச்சு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா. அந்த பயம் இருக்கட்டும்னா இதுக்கப்புறம் மீரா டீம்னாலே ஒரு ஃபயர் மோட் இருக்கணும். சரி இருக்கட்டும். நீ வாமா நம்ம உள்ள போலாம். I am very happy. Start music. இதுக்கப்புறம் இந்த மீராவை யாராவது கேள்வி கேட்டு பார்க்கட்டுமே, ஆன்சர் அந்த பொண்ணுகிட்ட இருந்து கேட்டு சொல்றேன். எக்ஸாம் ரிசல்ட்டே வரல, வேலைக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னாலும் நான் கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன் மேம், கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரேன் மேம் அப்படின்னு சொல்ல தெரியாதா? ஹூ ஆர் யூ? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. உங்ககிட்ட எனக்கு பேச பிடிக்கல, உங்களை பார்க்க பிடிக்கல, புரியுதா? ஓ, ஒரு பொண்ணை கஷ்டப்படுத்தி பார்க்குறீங்க, ஒரு பொண்ணோட அழகுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்கள்கிட்டலாம் பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம்னா ஓவரா பேசுறேன்னா? யார் இந்த பொண்ணு? வந்த அன்னைக்கு தெறிக்கி விடுத எல்லாரையும். ஒரு ஆஃபீஸ்க்கு வர எப்படி உள்ள வரணுன்ற பேசிக் சென்ஸ் கிடையாதுண்ணே. அது என்ன டான்ஸ் ஆடிக்கிட்டு வர? அந்த இடத்துல என்னை யாரும் பார்த்த மாதிரி தெரியல. ஏன் சும்மா நடந்து வரோம், அப்படியே ஒரு வாக்கிங்கை போட்டு வருமேனு நான் வாக்கிங்கில் தான் வந்தேன். அது உங்களுக்கு டான்ஸ் மாதிரி தெரிஞ்சிருக்கு, அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாதுண்ணே. ஃபர்ஸ்ட் டீசெண்டாக நடக்க கற்றுக்க. இதெல்லாம் என்னடி நட? இந்த நடைக்காக தான் இந்த வேலையே கொடுத்துருப்பாங்கன்னு நான் நம்புறேன்னு. கடவுளே, இந்த இலக்கிய பிள்ளைக்கு கண்ணுக்குன்னா ஒஞ்சு போச்சான்னு தெரியலையே. வழி விடுங்க, நான் போகணும். வக்கல கை பிடிக்கிற டுபுக்கு நீ நடக்கிற நாடகத்துல நான் நடிக்கிற பாத்திரத்துல சிலுக்கோ கீர்த்தனாவா நியூ ஜாயினிங்? கீர்த்தனா படிச்சுட்டு இருக்கான்ல கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கும்போது அவ எப்படி ஆஃபீஸில்? கீர்த்தனாவா? அப்ப இவனுக்கு பேர்லாம் தெரியுமா? அடே, அந்த பொண்ணு யாருன்னு தெரியாதுன்னு சொன்னேன். எனக்கு இந்த பொண்ணு தெரியும், ஆனால் இந்த பொண்ணு தான் ஜாயின் பண்ண போகுதுன்ற விஷயம் எனக்கு இப்போ தான் தெரியும்ண்ணே. அப்பனா இப்ப சொல்லு, இந்த பொண்ணு யாரு? கீர்த்தனா. கீர்த்தனானா? கீர்த்தனா தானே. பாரு, இந்த பொண்ணு எனக்கும் தெரியும். அது எப்படி? இந்த பொண்ணு அன்னைக்கு எல்லாரும் மாத்தி யோசி விளையாண்டுட்டு இருந்தீங்களே, இந்த பவி கார்த்திக் பவி கூட நீ கூட கோவமா என்கிட்ட ஃபோன் பேசிட்டு திரும்பி வந்து உன் பொண்டாட்டி கூட நீ மாத்தி யோசி விளையாண்டது, உன் பொண்டாட்டி உன் கூட மாத்தி யோசி விளையாண்டது, ஆஃபீஸில் ஒரு பிரளயமே நடந்துட்டு இருந்ததே. எவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு நடந்துட்டு இருந்தது, அதெல்லாம் பார்த்தா உனக்கு மாற்றி யோசி விளையாண்ட மாதிரி தோணுது. இது வரைக்குமே நீங்க எல்லாரும் பெரிய பெரிய பிரச்சனை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா ஏன் கண்ணு முன்னாடி இது எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன பிரச்சனையாவும் நீங்களாம் வேணும்னே மாத்தி யோசி விளையாடுற மாதிரி எனக்கு தோணுது. இங்கே பாரு கவிதா, நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, தேவையில்லாம இந்த மாதிரி எனக்கு கலாய்க்காதானே. நல்லா எவ்வளோ கோவமா இருக்கும் தெரியுமா என் பொண்டாட்டி மேலே. சரி, இப்போ நீங்க சொல்லும்போது என்னன்னு சொல்றீங்க? என்னன்னு சொன்னேன்? இல்ல, திரும்ப சொல்லுங்க. யார் மேல கோவமா இருக்கீங்க? என் பொண்டாட்டி மேலே. ஏன் இலக்கிய மேல கோவமா இருக்குன்னு சொன்னா நான் குறைஞ்சா போயிடுவீங்க? அது மிஸ்டர் கௌதம், நீங்க நல்லா நடிக்கிறேன், புரியுதா? நீங்க 20 வருஷமா ஒரு பொண்ணு பின்னாடி லோன்னு சுத்தி வந்திருக்கீங்க. அப்படி சுத்தி வந்த அந்த பொண்ணு ஒரு நாளாவது நம்மளுக்கு பொண்டாட்டி ஆயிட மாட்டாளா, நம்மள லவ் பண்ணிட மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல கடவுளா பார்த்து உங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க கோவமா இருக்கன்னு சொல்லிட்டு திரியிறீங்க. உண்மையாவே கோவமா தாண்டி இருக்கேன். அதான் சொல்லிட்டனே, நீங்க நல்லா நடிக்கிறேன்னு அந்த நடிப்பெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்றும் சின்ன பப்பா இல்லைன்னு. நானும் வேணான்னு தாண்டா சொல்றேன். எங்கெல்லாம் நிப்பாட்டுறீங்க? நீ என்னடா நான் கோவமா இருக்கன்னு ஒரு சீன் போடுற, இந்த கார்த்திக் என்னடா நான் லவ்வே வேணான்னு சொல்லிட்டு ஒரு சீன் போடுறான். நான் இதெல்லாம் என்னால் நம்பவே முடியல தெரியுமா? நீங்களாம் எப்போ அடிச்சிட்டீங்க, எப்போ குடிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நீங்க எல்லாரும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நடிக்கிறேன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும்னா. இப்போ இதுக்கு இந்த பொண்ணு எனக்கு என்னடி சம்மந்தம்? சம்மந்தம் இருக்கு. அன்னைக்கு நீங்க எல்லாரும் இப்படி தனித்தனியா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு ஆஃபீஸ்க்குள்ள வந்துச்சு. அன்னைக்கு கீர்த்தனா வந்தாளா? ஆமா, அன்னைக்கு தான் வந்துச்சு. அப்படி வந்த அன்னைக்கு தான் நீங்களாம் காணோம் அப்படின்ற பதட்டத்துல பவித்ரா எங்க போனா, கௌதம் எங்க போனா, கார்த்திக் எங்க போனான்னு சொல்லிட்டு நானும் மீரா மாமும் சீரியஸ் டிஸ்கஷனை போட்டுட்டு இருந்தோம். மீதியை நான் சொல்றேன்னு. நான்சி, உனக்கும் தெரியுமா? எனக்கு கூட தெரியும் கௌதம் சார். வரா அன்னைக்கு மீரா மாமும் கவிதாவும் கேட்ட கேள்விக்கு பட்டுன்னு அந்த பிளான்ஸ் சொல்லுச்சு. அதுவும் ஆஃபீஸ்ல ரோஹித் சாரை பத்தி முதற்கொண்டு அந்த பிள்ளை கரெக்டா பதில் சொல்லுச்சு சார். இங்க எல்லாருக்குமே எனக்கு ஷாக்கா தான் இருந்துச்சு. ஆனா அந்த பொண்ணை பத்தி நோட் பண்றதுக்குள்ள இங்க நடந்த கலவரத்திலையும் அந்த பொண்ணு எங்க போச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்றதெல்லாம் நாங்க யோசிக்காத விட்டுட்டோம். ஆனா அந்த கேப்ல இலக்கிய மேம் இந்த பொண்ணை இன்டர்வியூ பண்ணிலாம் அனுப்பியிருக்காங்களா? அப்ப அன்னைக்கு உங்களுக்கு இலக்கிய மேமுக்கு சண்டை நடக்கலையா சார்? அதானே, அன்னைக்கு உனக்கு இலக்கிய மேமுக்கு சண்டை தானே நடந்திருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த பிள்ளைய அன்னைக்கு இன்டர்வியூ பண்ணியா செலக்ட் பண்ணியிருப்பாங்க? அந்த பைத்தியக்காரி எப்போ என்ன முடிவெடுப்பானே தெரியாது, எப்போ என்ன பண்ணுறான்னு தெரியாது. எனக்கும் டவுட்டாக தான் இருக்குண்ணே. அன்றைக்கி அவ்வளோ ஹெவியாக சண்டை போட்டோம் ரெண்டு பேரும். அப்படி இருக்கிற பட்சத்தில் கீர்த்தனாவை எந்த கேப்பில் கூட்டி இவ இன்டர்வியூ பண்ணா? அதுவும் அந்த புள்ள நான் காலேஜே முடிக்கல தெரியுமா? ஐயா, அதுக்கே இப்போ எல்லாரும் கோரஸ் பாடுறீங்க?
சார் நாங்களாம் காலேஜ் முடிச்சு வந்ததுக்கு அப்புறமே வேலைன்னா என்னன்னு தெரியாம தான் சுத்திட்டு இருந்தோம். காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமே இவ்வளோ பெரிய கம்பெனில நாங்களாம் வேலைக்கு வந்திருக்கலாம் சான்ஸ் இல்லை. ஏதோ கார்த்தி புண்ணியத்தில் உள்ள வந்துட்டோம். அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு நான் காலேஜே முடிக்கலங்கிறீங்க, அதுக்குள்ள இலக்கியமே செலக்ட் பண்ற அளவுக்கு இந்த பொண்ணுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குன்றீங்களா? மேபி இருந்திருக்கலாம். இலக்கியா செலக்ட் பண்ணால் டேலண்ட் இல்லாமலாம் செலக்ட் பண்ண மாட்டா. ஆனால் காலேஜே முடிக்காம இவளுக்கு எப்படி ஜாயினிங் கொடுத்தான்னு தான் தெரியல. டேய், காலேஜ் முடிக்கலன்னு மொட்டையே சொல்லாதடா. காலேஜ் முடிக்கலனா இல்லை, செமஸ்டர்லாம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபைனல் இயர் தான். பட் எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்காது, கோர்ஸ் கம்ப்ளீட் வந்திருக்காது. அதான் அவ்வளோ பெரிய அப்பட்டக்கறடா அந்த புள்ள. இருக்கலாம். நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பொண்ணு ரொம்ப டேலண்ட்டுன்னு. அப்படியா? சார் அந்த பொண்ணுக்கு ஆள் இருக்கா? ஊர்ல எவன் எப்படி போனாலும் இவனுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை, ஊர்ல இருக்கிற எந்த பொண்ணை பார்த்தாலும் அந்த பொண்ணுக்கு ஆள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது தான். அடி தனுஷ், இந்த மாதிரி ட்ரை பண்ணிடாதானே எதுவும் போய் அந்த பிள்ளைகிட்ட அந்த பிள்ளைய ஸ்ட்ரைட்டாக அடிச்சிரும். அதையும் தாண்டி அந்த பிள்ளைக்கு ஆள் இருக்கு, அதுவும் ரொம்ப வெயிட்டான ஆள் இருக்கு. அந்த பிள்ளைய நீ சைட் அடிக்கிறதோ இல்லை அந்த பிள்ளைய பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ நீ ஆசைப்பட்ட அப்படின்னா பின் விளைவுகள் மோசமாக இருக்கும். பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ண சொல்லிட்டேன். ஓ மை காட். அடி தனுஷ், உனக்கு இந்த ஆஃபீஸில் தங்கச்சி இல்லைல்ல? இல்லை. கூடுமான அளவுக்கு நீ அந்த பிள்ளை தங்கச்சின்னு நினச்சிக்கண்ண. தங்கச்சின்னு நினைக்கிறது தான் உனக்கு நல்லது. அவ்வளோ பெரிய பட்டக்கறடா அந்த புள்ள. என் பொண்டாட்டி அப்பட்டக்கர் தானே? அஃப்கோர்ஸ். அப்போ அவள் வேலைக்கு எடுக்கிற எல்லாருமே அப்பட்டக்கர் தானே? லாஜிக் கரெக்டுன்னு. சரி, நான் போய் இந்த பிள்ளைக்கு எப்படி ஜாயினிங் கொடுத்தாங்க என்னன்ற டீட்டெயில்ஸ்லாம் பேசி தெரிஞ்சுட்டு வரேன்னா. டேய், இந்த புள்ளைய பற்றி எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன். அந்த பொண்ணு பேர் கீர்த்தனான்னு சொல்லிட்டேன். பட் அந்த பொண்ணு யாருன்னு சொல்ல மாட்டேறியடா. அது அவுட் ஆஃப் சிலபஸ் கொஷின். உள்ளே போய் என்னன்னு பேசி தெரிஞ்சுக்கிட்டா தான் எனக்கே தெரியும் அந்த பிள்ளைய எப்படி ஜாயினிங் கொடுத்தாங்க, யாருன்னு சொல்லி ஜாயினிங் கொடுத்துருக்காங்கன்றதெல்லாம். சார், கடைசி வரைக்கும் இந்த ஆஃபீஸில் இப்படியே தான் இருக்கும் போல. அதெல்லாம் இருக்கட்டும். நீ என்ன ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன்? எவ்வளோ டைம் தான் சார் நம்மளும் ஷாக்காய் பார்க்கறது சொல்லுங்க. ஒருத்தவங்களாம் உள்ள வந்துட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இதுக்கப்புறம் ஷாக்காக கூடாது. எதுவாக இருந்தாலும் என்டர்டைன் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் ஒரு பொண்ணு என்டர் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே கேன்டீனுக்கு போய் நான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து ப்ரிப்பேராக உட்காந்துட்டேன் சார். குட், சூப்பர்ண்ணா. இப்படியே மெயின்டைன் பண்ணு. அடே, எனக்கு மட்டும் சொல்லுவியடா அந்த பிள்ளை யார் என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்து. அது தெரியலண்ணா, நான் போய் பேசினா தான் எனக்கு தெரியும். சொல்லலாமா வேணாமான்னு? டே, அப்போ இந்த பிள்ளைக்கு பின்னாடி ஒரு ட்விஸ்ட் இருக்கடா. இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இருக்காமலும் போகலாம், இல்லாமலும் இருக்கலாம். டேய், நான் போயிட்டு வந்து சொல்கிறேன்னா. ஆண்டா சொல்ல மாதிரி உட்காந்துருக்கேன், கேளுடா. என்ன நந்தினி, நியூ ஜாயினிங்கை பற்றி எதுவுமே பேசல நீங்கள்? இல்லை மேம், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் எப்படி நீங்கள் ஜாயினிங் கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல மேம். கீர்த்தனாவும் இதை பற்றி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணல. ஏன்னா நான் கீர்த்தனாக்கிட்டே இன்னும் என் முடிவை சொல்லலை. அவளுக்கு ஜாயினிங் கொடுக்கணும்னு மட்டும்தான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். பட் அவள் இந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ண தான் வந்திருக்கான்னு அவளுக்கிட்டே நான் சொல்லலை. இதுக்கப்புறம் தான் அவகிட்ட பேசணும். பட் அவள் இன்னும் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணல மேம். சரி, கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கட்டும், அதில் எதுவும் ப்ராப்ளம் இல்லையே. பட் மேம், என்ன நந்தினி, உனக்கு ஆப்போசிட்டாக உன் தங்கச்சியை நின்றுவான்னு ஏதாவது பயப்படுறியா? மேம், சொல்லப்போனால் பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனியில் நான் ஜாப் அப்ளை பண்ணேன். அதுவும் கிட்டத்தட்ட எனக்கு 3rd and 4th கம்பெனியாக தான் இந்த ஜாப் அமைஞ்சது. அப்படி இருக்கும்பொழுது என் தங்கச்சிக்கு படித்து முடிக்காமல் அதுவும் ஃபஸ்ட்டு ஜாபாக பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிலேருந்து ஒரு CEO பொசிஷனில் இருக்கிற ஒருத்தவங்க கூப்பிட்டு அவளுக்கு வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும்பொழுது எனக்கு சீரியஸாக பெருமையாக தான் மேம் இருக்குது. அதுவும் ரோஹித் சாரோ இல்லை கார்த்திக் சாரோ அப்பாயிண்ட் பண்ணியிருந்தா கூட நான் என் தங்கச்சிக்கு டேலண்ட் இல்லை, ஏதோ ரெக்கமெண்டேஷனில் வந்திருக்கான், மற்றபடி ஏதோ சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்க அவளுக்கு ஜாயினிங் கொடுத்துருக்காங்கன்னு தான் நினச்சிருப்பேன். பட் நீங்கள் ஜாயினிங் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. சொல்லப்போனால் என் தங்கச்சிக்கிட்ட ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குன்னு நீங்கள் நம்பியிருக்கீங்க, அதனால் மட்டும்தான் ஜாயினிங் கொடுத்துருக்கீங்க. கரெக்டாக தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கண்ணா. என்னம்மா நீங்கள் எதுவும் கொஸ்டின் கேட்க மாட்டீங்க? எனக்கு சீரியஸாக புரியல இலக்கியா, என்ன நடந்துச்சு, என்ன ரீசனுக்காக நீ இப்போ நான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு புரியல. ஃப்ரெஷர்ன்றதையும் தாண்டி அவளுக்கு இன்னும் ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட்டே வரல. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நானே அவளை கூப்பிட்டு பேசணும், ஸோ அவளோட சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணேன். கரெக்டு தான் மாமா, நீங்கள் அவளை பார்த்து பேசி பழகி இருந்திருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவள் என்ன படிக்கிறா, அவள் என்ன எக்ஸாம் எழுதியிருக்கா, ஸோ ரிசல்ட் எப்போ வரும், இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ப்ராப்பராக அவளுக்கு ஜாயினிங் கொடுக்கணும், இல்லை நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும்னு யோசிச்சுருப்பீங்க. பட் நான் அவளை ஒரே ஒரு டைம் தான் பார்த்தேன். அப்படி பார்த்த ஒரு டைம்லே அவன் என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டா, அதனால அவளுக்கு ஜாயினிங் கொடுத்தேன். புரியலடா. அதே ஆஃபீஸ்க்கு அவள் எஸ்டர்டே வந்தா, நந்தினி ஃபைல் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க போல், ஸோ அதை கொடுக்கறதுக்காக. ஆமாம் மேம், அன்றைக்கி நான் வெளியில் போயிட்டேன். ஸோ என்னை பார்த்து அவளால் கொடுக்க முடியலன்றதுனால கார்த்திக் சார் கிட்ட கொடுத்துட்டு போன்னு சொன்னேன். ஏன்னா டீம் மெம்பர் கிட்ட கொடுக்குற ஃபைல் அப்படின்னா டீம் மெம்பர்ஸ் என்னோட தங்கச்சியான்னு கேட்பாங்க. ஸோ என்னோட தங்கச்சின்னு யாருக்கும் தெரிய தேவையில்ல அப்படின்றதுக்காக கார்த்திக் சார் கிட்ட ஃபைல் கொடுக்க சொன்னேன். அப்படி இல்லைனா சஞ்சய் சார் கிட்ட கொடுன்னு சொன்னேன். கரெக்டு தான். பட் கார்த்திக் சார் அன்றைக்கி ஒரு பர்சனல் ப்ராப்ளமில் இருந்தாங்க, அதனால் கார்த்திக் சாரை பார்த்து அவளால் ஃபைல் கொடுக்க முடியல. ஸோ அவங்க செகண்ட் ஆப்ஷனில் இருந்த சஞ்சய் சார் கிட்ட ஃபைல் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணாங்க. டேய் சீரியஸா எனக்கு இலக்கியா கிட்ட கீர்த்தனா பேசின விஷயம்லாம் தெரியாது.
சொல்லப்போனால் அவள் எப்போ ஆஃபீஸ் விட்டு வெளியில் போனான்னு கூட எனக்கு தெரியல. நான் அவள் கிளம்புனோடனே ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வெளியில் வந்து பார்த்தேன். ஏதோ ப்ராப்ளம்னு கேள்விப்பட்டேன். கார்த்திக் அதோட கிளம்பி ஆஃபீஸ் விட்டு வெளியில் போயிட்டான். சரி அவன் எங்கே காணமேன்னு சொல்லிட்டு அவனை தேடிட்டு அவன் பின்னாடி தான் மச்சான் போனேன். அதனால எனக்கு கீர்த்தனா எப்போ வெளியில் போனான்லாம் தெரில. அதுவும் இலக்கிய கூப்பிட்டு பேசின விஷயம்லாம் சுத்தமாக எனக்கு தெரியாதுன்னா. மாமா அவர் சொல்கிற மாதிரி அவருக்கு தெரியாது நான் கீர்த்தனாவை கூப்பிட்டு பேசின விஷயம். ஸோ கார்த்திக் மாமா நான் தான் சொல்கிறேனே அன்றைக்கி ஒரு பர்சனல் ப்ராப்ளமில் இருந்தார். ஸோ வேகமாக ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டாரு. அவரை தேடி சஞ்சய் ப்ரோவும் போயிட்டாங்க. ஸோ நான் மட்டும்தான் கீர்த்தனாவை கூப்பிட்டு பேசினேன். நான் பேசின விஷயம் யாருக்கும் தெரியாது. ஒரு பொண்ணு ஆஃபீஸ்க்குள்ளே வந்தாமம்மா. அப்படி வந்த பொண்ணு எங்கே போனா, யார்கிட்ட ஃபைல் கொடுத்தா அப்படின்ற வரைக்கும் தான் நீங்கள் நோட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஏன்னா ஃபைல் கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் கார்த்திக் சாருக்கு எப்படி ப்ராப்ளம் வந்ததோ அதே மாதிரி சஞ்சய் சாருக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்து சஞ்சய் சார் ஒரு பக்கம் போயிட்டாங்க. அதனால சஞ்சய் சார் எங்கே போனாருன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் சிசிடிவியில் தேடி இருப்பீங்களே தவிர உங்கள் மச்சனிச்சு எங்கே போனான்னு நீங்கள் தேடி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு. பட் அன்னைக்கு கார்த்திக் மாமா ஒரு ஆஃப் மைண்டில் இருந்தார். நீங்கள் ஆஃபீஸில் இல்லை, சஞ்சய் ப்ரோவும் நிதானத்தில் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் சிசிடிவியை ஃபுல்லாக வாட்ச் பண்ணது நான் தான் மாமா. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு பொண்ணு ஆஃபீஸ் உள்ள நடந்து வந்தா மாமா. அவ்வளோ தெனாவட்டான நட, அவ்வளோ ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அவள் பேசின பேச்சு, அவள் நடந்த நட, அவள் ஆட்டிடியூட் எல்லாமே நான் அட்ராக்ட் பண்ணுச்சு. நந்தினி கூட அமைதியாகவே தான் இருக்காங்க, அமைதியாக தான் போயிட்டு வராங்க. பட் அவங்க பேசினாதான் அவங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட் வெளியில் தெரியுது. பட் இந்த பொண்ணு பேசாமலே அவளோட ஆட்டிடியூட் மூலயமாவே நான் இப்படி தான் அப்படின்னு தெரிய வைக்கிற அளவுக்கு ஒரு ஆட்டிடியூட் மாமா. அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, கீர்த்தனா எஸ் மேம். நீ யாருன்னு தெரியுதா? தெரியும் மேம். ஓகே, உங்களையும் எனக்கு தெரியும். பட் மேம் நந்தினியோட தங்கச்சி தானே நீங்கள்? ஆமாம் மேம், அக்கா ஃபைல் கொடுக்க சொன்னாங்க. ஸோ அதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படிங்களா? என்ன முடிச்சிருக்கீங்க? பிஇ மேம். உங்கள் அக்கா டிபார்ட்மெண்ட்டா? எஸ் மேம். நீ ஆஃபீஸ்க்குள்ளே வந்தப்பவே நோட் பண்ணேன். அவ்வளோ போல்டாக நடந்து வர. புதுசாக ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே வரோம். ஸோ யார் என்னன்னு தெரியாது, எந்த பக்கம் போகணும், எங்கே இருக்காங்க உங்கள் அக்கா, இது எதுவுமே தெரியாது. இவ்வளோ பெரிய கம்பெனி உள்ள வர எப்படி அவ்வளோ போல்டாக நடந்து வர? ஒரு நர்வஸே இல்லாமல் நடையில் அவ்வளோ போல்ட்னஸ் இருந்தது. நீ மீரா கிட்ட கவிதா கிட்டலாம் பேசிக்கிட்டு நின்னல, அப்போது அவ்வளோ தெளிவு இருந்துச்சு. கரெக்டு தானே? நந்தினிக்கு தங்கச்சியாக இருந்துக்கிட்டு இவ்வளோ ஸ்மார்ட்டாக இல்லைன்னா என்ன அர்த்தம்? மேம் அப்படி இல்லை மேம், கார்த்தி மாமா. தயக்கம் வேணாம், கார்த்தி மாமானே சொல்லலாம், பிரச்சனை இல்லை. கார்த்தி மாமா எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க எல்லார பற்றியும் சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்கேன். நானும் ஆஃபீஸ் பற்றிலாம் அப்பப்போ கேட்பேன். ஆஃபீஸ் பற்றிலாம் கேட்டிருக்கீங்களா? ஆமாம் மேம், அக்கா பிஇ கம்ப்ளீட் பண்ணா. ஸோ அதுக்கப்புறமும் படித்தா, வேலைக்கு போயிட்டு பார்ட் டைமா. ஓகே, ஸோ என்னெல்லாம் படிக்கலாமாம்மா? நான் இப்போது என்னோடய கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்தராக என்ன பண்ணணும், உங்கள் ஆஃபீஸில் என்ன மாதிரி ஒர்க் இருக்குது, அந்த மாதிரிலாம் நிறைய கேட்பேன். மாமா தான் எனக்கு நிறைய விஷயத்தில் கைட் பண்ணியிருக்காங்க. அப்படியா? சரி, அக்கா ஜாப்க்கு போயிட்டே படித்தாங்க. நீங்கள் எப்படி ஜாப்க்கு போயிட்டு படிக்க போகிறீங்களா, இல்லை படித்தது போதுன்னு நினைக்கிறீங்களா? அது மேம் படிக்கணும், பட் இருந்தாலும் இப்போது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஜாப் தான் மேம் அப்ளை பண்ணணும். அக்கா மாதிரியே வேலைக்கு போயிட்டு படிக்கலான்றது தான் பிளானு. உங்கள் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ண யாரும் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்கள் அக்கா வேலைக்கு போயிட்டு படிக்கணும்னு நினச்சாங்க. பட் இப்போ தான் உனக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் அக்கா இருக்காங்களே. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஏன் வேலைக்கு போயிட்டு படிக்கணும்? ஸோ படிச்சுட்டு ஒரே வழியாக திருப்தியாக வேலைக்கு போகலாம்ல. இல்லை மேம், அதுக்கு ஒரு சில ரீசன் இருக்குது. ரீசனா? ஆமாம் மேம். என்ன ரீசன்? இல்லை மேம், இப்போது உங்களுக்கு தெரியும், எங்கள் வீட்டில் நடந்துட்டுருக்கிறது எல்லாமே எங்கள் அக்காவை மாமா கூட சேர்த்து வைக்கிறதுக்கே அப்பா என்ன யோசிச்சாங்கன்னு. புரியல. இல்லை மேம், என்னதான் மாமா நல்லவர்னு தெரிஞ்சிருந்தாலும் அவர் கூட எங்கள் அக்காவை அனுப்பலான்னு அவர் நினச்சாலும், பட் நம்ம பொண்ணு ஒரு அமௌண்ட்டு கை நீட்டி வாங்கிட்டு அதுக்கப்புறம்தான் அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த அமௌண்ட்டை நம்ம கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம பொண்ணை வாழ அனுப்புனா அவள் தன்மானத்தோடு வாழ்வா, சுய கௌரவத்தோடு வாழ்வா அப்படின்னு சொல்லி அப்பா அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் இப்போ அக்கா மாமாவோட ரிசப்ஷன் பற்றி கூட பேசுகிறாங்க. ஆமாம் கரெக்டு தானே? அந்த அமௌண்ட்டை கொடுக்கும்பொழுது தானே அவருக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஆமாம் மேம், தான் பொண்ணோட தன்மானம் பாதிக்கும்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளா அக்கா எங்கள் கூட இருந்தா, எங்களுக்கு எல்லாமே பண்ணா, அதெல்லாம் கரெக்டு தான். பட் அவள் இப்போது மாமா கூட வந்துடுவா. எங்கள் அப்பா கேரக்டர் உங்களுக்கு இதுலேருந்தே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தான் பொண்ணு தன்மானத்தோடு வாழணுன்றதுக்காக அந்த பணத்தை கொடுத்தவர் புகுந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அக்கா வந்து தங்கச்சிக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று செய்கிறது, அப்பா அம்மாவுக்காக செய்கிறதுன்னு சொன்னால் அது ஓகே, அது அவளோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம். பட் மந்த்லி சேலரியெல்லாம் எங்கள் அக்கா மனப்பூர்வமாக கொடுத்தாலும், எங்கள் மாமாவே கொடுக்க சொன்னாலும் எங்கள் அப்பா வாங்க மாட்டார் மேம்.
அப்படி வாங்குறது கரெக்டாகவும் இருக்காதுன்னு நினைப்பாரு. ஆக்சுவலி நீங்கள் கேட்கலாம், என்னம்மா நீ ஒரு பொண்ணு தானே, நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் போக தானே போகிற, அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்கள் அப்பா தனியாக தானே நிற்பாரு, அப்போ அவருக்கு யார் ஹெல்ப் பண்ணுவான்னு நீங்கள் கேட்கலாம். எங்கள் அப்பா அதையும் யோசிச்சு தான் ஒரு சில சேவிங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அவரால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஜாபுக்கும் போயிட்டுருக்காங்க. நானும் எங்கள் அக்காவும் இல்லைனா கூட எங்கள் அப்பா அவரோட சொந்த காலில் நிற்பார். அதில் எதுவும் ப்ராப்ளம் இருக்காது மேம். பட் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆசை இருக்குது, அதை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக தான் எங்கள் அக்கா இவ்வளோ நாள் ஓடிக்கிட்டு இருந்தா. ஆனால் இப்போ அவளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டா. பட் இப்போ கல்யாணம் ஆகிட்டு போனதுக்கப்புறம் அவளையே நாங்கள் அமௌண்ட் ரெடி பண்ணேன்னு சொல்கிறதோ இல்லை மற்ற விஷயமும் சரி வராது. இதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பா கூட இருக்க போகிற கொஞ்ச நாளில் அவருக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சம்பாரித்து தான் கொடுக்கணும். எங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்குது மேம், அது ஊரில் இருக்குது. அது எங்கள் அப்பாவோட ஆப்ரேஷனுக்காக எங்கள் அக்கா அடமானம் வச்சுட்டா, அதை நாங்கள் மீட்கணும். நீங்கள் கேட்கலாம், ரோஹித் மாமா கிட்ட சொன்னால் மீட்டு கொடுத்துட போகிறாரு, இதில் ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு. செய்யலாம் மேம், வரப்போகிற மாப்பிள்ளைங்க பிள்ளையா நினச்சி மாமனாருக்கு செய்யலாம். இருந்தாலும் நானும் எங்கள் அக்காவும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்து அந்த வீட்டை மீட்டு கொடுத்தோம் அப்படின்னா எங்கள் அப்பா ஃபேஸில் அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தை எங்கள் அப்பா ஃபேஸில் பார்க்கணுன்றது தான் என்னோட ஆசை, என் அக்காவோட ஆசை. கேட்கும்போதே நல்லா இருக்கு. இவ்வளோலாம் பேசுவியா? அக்கா சொல்லியிருக்கா மேம், எப்போவுமே ஒரு பொண்ணு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்றதுக்காக அந்த பிரச்சனை அவளை டம்ப் பண்ணிடக்கூடாது. எப்போவுமே எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடணும். அப்படி ஓடுறதுல தான் அவளோட தன்னம்பிக்கையே இருக்குது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவா. நந்தினி அப்படி தானே ஓடிட்டுருக்காங்க. அக்கா தான் மேம் ஆல்வேஸ் என்னோட இன்ஸ்பிரேஷன். வாழ்க்கைன்றது இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் சூழ்நிலைன்றது மாறுதுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஒரே இடத்துல தேங்கி நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவா. கரெக்டு தான். காலம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது, அந்த காலத்தோட சேர்ந்து நம்மளும் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். இன்றைக்கி நம்ம சிந்துற ஒவ்வொரு சொட்டு வேர்வையும் நாளைக்கு கண்டிப்பாக நம்ம கையில் ஒரு சேமிப்பாக தான் இருக்கும்னு சொல்லுவா. நம்ம ஓடுற ஒவ்வொரு அடியும் என்றைக்கு வீணாகாது. என்றைக்காவது ஒரு நாள் நம்ம தோண்டு போய் நிற்கும் பொழுது அன்றைக்கி நம்ம செஞ்ச அந்த உழைப்பு தான் நம்மளுக்கு ஒரு பிடிமானமாக வந்து நிற்கும்னு சொல்லுவா. முயற்சிங்கிறது நம்ம கையில் இருக்கிற ஆயுதம், அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் சக்ஸஸ்ன்னு நம்மளை தேடி வரும். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக ஒரு அடியை முன்னாடி எடுத்து வை அப்படின்னு சொல்லுவா. அதாவது இதையெல்லாம் உங்கள் அப்பா உங்கள் அக்காவுக்கு சொல்லி வளர்த்துருக்காரு, அதை சொல்லி தான் அவள் உன்னை வளர்த்துருக்கா. கரெக்டு மேம். அக்கா அப்பாவை தான் எல்லாமாவும் பார்த்தா, ஆனால் நான் என் அக்காவை தான் எல்லாமாவும் பார்த்து வளர்ந்தேன். தெரியுது உன் தன்னம்பிக்கையான பேச்சுலையும் என் ஆஃபீஸ்க்குள்ளே நடந்து வந்த நடையிலையும் உன் சுறுசுறுப்புலையும். தேங்க்யூ மேம். ஓகே, அப்புறம் ஒரு ரூம்குள்ளே போயிட்டு வந்த, ஏதோ அழுத மாதிரி இருந்துச்சு. இப்போ இவ்வளோ போல்டாக விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை, நான் யார்கிட்டையும் இந்த விஷயத்த டிஸ்கஸ் பண்ண மாட்டேன், தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்கள். அழுகன்றது ஒரு பலவீனமாக இருக்கலாம் மேம், ஆனால் அதுவே ஒரு முடிவாக இருக்க முடியாதுல்ல. வாழ்க்கையில் அழுகுங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான் மேம். ஆனால் அந்த அழுகையில் நம்ம தேங்கி நின்றுட்டோம் அப்படின்னா மூவ் ஆன் பண்ணி போக முடியாதுல்ல. ஒரு விஷயத்த ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சிறப்பாகவே புரிய வச்சிட்டேன். ஏன் அழுது கூட என் ஆதங்கத்தை சொல்லிட்டேன். தரப்பு நியாயத்தை அவங்கக்கிட்ட முழுமையாக பேசிட்டேன். அந்த அளவுக்கு அவங்க எனக்கு முக்கியம், நான் அவங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நம்ப வச்சுருக்கேன். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நம்புகிறேன். இனிமேல் அங்கேயே அழுதுட்டு நிற்கணும்னு எந்த அவசியமும் இல்லைல்ல. கரெக்டு தான். ஒரு பொருள் இல்லை ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நிறைய யோசிச்சிருப்போம். அந்த பொருளை பற்றியோ அந்த மனுஷங்களை பற்றியோ நம்ம கண்டிப்பாக அனலைஸ் பண்ணியிருப்போம். அப்படி அனலைஸ் பண்ணதில் அவங்க யார், எப்படிப்பட்டவங்க, ஸோ அவங்களோட ப்ளஸ் மைனஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ ப்ளஸ் எதுக்காகணும் தெரியும், மைனஸ் எதுக்காகணும் தெரியும். என் லைஃப்பில் எப்படி அவங்க இம்பார்ட்டனோ அதே மாதிரி அவங்க லைஃப்பில் நானும் இம்பார்ட்டன்ட் தெரியும். அப்படி இம்பார்ட்டனான என்ன வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க மைனஸில் ஏதோ ஒரு காரணம் இதில் இருக்குன்னு தானே அர்த்தம். அதுக்குன்னு அவங்க என்ன வேணான்னு சொல்லலை. நான் அவங்கள தப்பாகவும் நினைக்கல, தப்பாக புரிஞ்சுக்க போகிறதும் இல்லை. நம்பிக்கையோட இப்போ என் கண்ணீரை தொடச்சிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன். என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். என்னோட கண்ணீர் அங்கேயே தேங்கி நின்னா அதுக்கு எந்த யூஸும் இல்லைல்ல மேம், யாருக்கும் லாபம் இல்லைல்ல. அதனால தான் நான் மூவ் ஆன் பண்ணி வந்துட்டேன். என்னோட எமோஷன்ஸ் என்ன, என்னோட விருப்பம் என்னன்றதை சொல்லாமல் இருந்தால் தான் நான் தப்பாக இருக்கணும். அதே மாதிரி அவங்களோட விருப்பம் என்ன, அவங்களோட எமோஷன்ஸ் என்னன்றதை நான் புரிஞ்சிக்காமல் இருந்தால் தான் தப்பாக எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல நானும் யாரையும் தப்பாக எடுத்துக்க போகிறதில்ல, என்னையும் யாரும் தப்பாக எடுத்துக்க போகிறதில்ல. அதையும் தாண்டி ஒரு கணக்கு இருக்குல்ல. ஸோ அதுபடி தான் நடக்கணும்னு நான் நம்புகிறேன். அதுக்குன்னு இதெல்லாம் நடக்குது முடிக்கிற வரைக்கும் நான் அங்கேயே நின்று தான் அழுதுட்டு இருப்பேன்னா அது முட்டாள்தனமாக இருக்கும். கரெக்டு தான். ஸோ அவ்வளோதான் மேம். நீங்கள் கேட்டீங்க, நான் சொல்லிட்டேன். பட் இந்த விஷயம் இல்லை, பர்சனலாக உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், கேட்டேன். பட் நீ வேறு ஏதாவது ரீசன் சொல்லி இல்லை இதை பற்றி பேச வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லுவேன்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, இதுக்கும் விளக்கம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன்னு. எப்படியும் உங்களுக்கு தெரிஞ்சு தான் கேட்குறீங்கன்னு எனக்கு புரியுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் ஆன்சர் சொல்கிறது தானே மேம் கரெக்டு. மறைக்கிறதுல ஏதாவது யூஸ் இருக்கா? எல்லாமே ஸ்மார்ட்டான பதில் தான். ஸோ கீர்த்தனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே. தேங்க்யூ.
எங்க அம்மா சொல்லுவாங்க, நந்தினியை நீ அக்கான்னு கூப்பிடு, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து வாழ போறா, அவளை ஒரு சிஸ்டரா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நந்தினி கிட்ட ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு மாதிரி கிளாஷாக போயிடுச்சா, அவளங்களை எனக்கு அக்கான்லாம் கூப்பிட வராது, ஜஸ்ட் நந்தினி அவ்வளோதான். பட் கீர்த்தனா எனக்கு தங்கச்சியா இருப்பா போலயே. இந்த இலக்கியாவுக்கு கீர்த்தனாவை தங்கச்சின்னு கூப்பிடணும் போல தான் இருக்கு. அப்போ இனிமேல் எனக்கு 2 சிஸ்டர்ஸா? அப்படியும் வச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஆல்வேஸ் வெல்கம் சிஸ்டர். இந்த அக்காவுக்காக நாளைக்கு மார்னிங் ஆஃபீஸ் வர முடியுமா? ஆஃபீஸா? ஏன் உன் நந்தினி அக்கா சொன்னாதான் வருவியா? நான் சொன்னா வர மாட்டியா? வரேன். ஓகே, மார்னிங் 10 o'clock ஆஃபீஸ் வாங்க, சரியா? சரிங்கக்கா. தோற்காமலே